அன்புள்ள கர்ஜினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 5/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இன்று மாலை 6:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி திதி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:32 வரை அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி. இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியில் தான் இன்னைக்கு சந்திரனோட சஞ்சாரம். நல்ல மென்டலி ரொம்ப ஃபிட்டாக சுறுசுறுப்பாக நல்லா இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களோட ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அதிகமான உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய நிதி நிலைமை நல்லா இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டி வரும். ஆனால் ரிசல்ட் நல்லா வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னாக்கா, எக்ஸசிவ் ஹெட்டேக், அதே மாதிரியே இந்த சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் ஜலகிரகம் உங்களுடைய ராசியிலே இருக்கார், 5ஆம் வீட்டு அதிபதி வேறு. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரியே உங்கள் குழந்தைகளையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதோ வெளியில் அனுப்புகிறதோ, சின்ன குழந்தைகளாக இருந்தால் பார்த்து அனுப்புங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சராசரி தான் நாள். சராசரியை விட ஒரு 5% கூடுதல்னு சொல்லலாம், பாஸ் மார்க். இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களை அறியாமலேயே கொஞ்சம் 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 20 ரூபா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வரும். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த எண்ணிக்கையை மாற்றிக்கங்க. செலவினங்களை தடுக்கவும் தவிர்க்கவும். அதுவும் மெயினாக ஆடம்பர செலவுகள், ஆடம்பரம் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளவும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவு அமௌண்ட்டை வச்சு தான் உங்களை ஒருத்தர் மதிப்பு போடுவார்னாக்கா அவர்கிட்டேருந்து விலகிடுங்க. உங்களுக்கு செலவு வேண்டவே வேண்டாம். அவசியம் இல்லாமல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், வருமானம் குறைவில்லாமல் இருக்கும். நல்ல நாள். ஆனால் டெம்ப்ட் ஆகி அதிகமாக செலவு பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி சந்திரன் உங்கள் வீட்டுக்கு 11ஆவது வீட்டில் இருக்கார், லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கார். அதனால் பெரும்பான்மையான வருமானங்கள் சேமிப்பை நோக்கி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு தோணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு உற்சாகமான நாள். ஒரு புது அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. ஆராய்ச்சியாளர்கள், விரிவுரையாளர்கள், இந்த சாஃப்ட்வேர் அந்த துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலி நல்ல நாள், என்கரேஜிங் டே. புது அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதர்வைஸ் ஓவராலாக நிதி நிலைமை நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இன்று பேச்சை குறைத்து வேலையை அதிகப்படுத்துவது தான் உங்களுடைய தாரக மந்திரம். அவசியமில்லாமல் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க, அது நல்லது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு 60% நல்ல நாள். அதுக்குன்னு இந்த 40% மோசமான நாள் இல்லை. 60% நல்ல நாள்னாக்கா, உங்களோட வீட்டுக்கு 10ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன்
உங்கள வந்து தொழில் பூர்வமாக, உத்தியோகம் பூர்வமாக, அதே மாதிரியே உங்களுடைய கிளையண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அவங்க ஓரியன்டடா நீங்க நெறைய செயல்படுவீங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்வதற்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் ஏனோ தானோன்னு எடுக்காதீங்க. இன்னைக்கு முடியலன்னா கூட நாளைக்கு நாளன்னைக்கு ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளோ, உத்தியோக மாறுதல் அப்ளிகேஷன் போடுறதோ, அல்லது விஆர்எஸ் ஏதாவது எழுதி குடுக்கணும்னாலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னத்தைய முடிவு வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான டெம்ப்டேஷன் வரும் சில பேருக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமாக நல்ல முடிவு தன்ன போல உங்களுக்கே எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து 9வது வீட்ல சந்திரன் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில. அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்கள வந்து ஒரு ஆன்மீக பயணம், தொலைதூர ஆன்மீக பயணம். ஏதாவது ஒண்ண பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். கோயில், குளம், நல்ல ஒரு சத் சங்கம், அ மகான்களோட ஆசீர்வாதம், தரிசனம், புண்ணிய தீர்த்தத்தில ஸ்நானம் பண்றது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இன்னைக்கு நெறைய நடக்கதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தன வரவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து தனம் ரொம்ப பலமா இல்ல உங்க ராசிக்கு. அதனால இருக்கிறத வச்சுக்கிட்டு கரெக்ட்டா செலவு பண்ணுங்க. மேலதிகாரிகளோட இன்னைக்கு ரப்பிங் வேண்டாம். ஏதாவது தேவையில்லாத வீண் ஆர்கியூமெண்ட்ஸு, ஈகோ பேஸ்டா வேண்டாம். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அலுவலகத்தில. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற கிரகங்களும் அவ்வளவு சப்போர்ட்டிவா இல்ல. அதனால இன்னைக்கு நீங்க உண்டு, உங்களோட உத்தியோகம் உண்டு, உங்களுடைய தொழில் உண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருக்கணும். தேவையில்லாம உங்கள வந்து அதிகம் பேசக்கூடிய அளவுக்கோ, அதிகம் கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கோ சில நிகழ்வுகள் நடக்கும். ஸோ நீங்க தான் கான்ஷியஸா அத அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாத மனக்குழப்பங்களோ, அல்லது வாய் தவறி வரக்கூடிய ரொம்ப பெரிய வார்த்தைகளோ உங்கள சிக்கல்ல விட்டுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சந்திராஷ்டமம் நினைவில் வைத்துக்கொள்ளவும். மற்றபடிக்கு வந்து உடல் ஆரோக்கியம், சாப்பாடு, குடும்பம் இதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் குடும்பம் சம்பந்தப்படாத வெளி ஆட்களோட உங்களுக்கு அதிகமான உராய்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதில் கவனத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கவும். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்னைக்கு 7ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். இதனால் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள், கொலீக்ஸு, வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லா போகும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள உராய்வுகள் வரும். அதை காலையில் சின்ன உராய்வாக இருக்கிறத அதை அப்படியே விட்டுருங்க. மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே தன்னை போல் அமைங்கிரும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப மத்தியானமோ சாயந்தரமோ அதை பற்றி திரும்ப பேசுனீங்கன்னாக்கா இன்றைக்கி ஹோல் டே உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் போயின்ட்டுருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். எது நடந்தாலும் அத்தோட விட்டுருங்க. அதை திரும்ப வந்து அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி வந்து துலா ராசிக்காரர்கள் மெயினாக ஆண்கள், மெயினாக 2 வீலரில் வெளியில் போயிட்டு வர்றவங்க, ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி ரொம்ப நிதானத்தோட டிராஃபிக் சிக்னலோ இல்லை அக்கம் பக்கத்து வண்டிங்க வந்து இண்டிகேட்டர் போடுறதோ இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து உங்களை விபத்துகளிலிருந்து நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். காலையில் வீட்டில் நடந்ததை நினச்சிட்டே நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னாக்கா ஏதாவது சின்ன சின்ன ஒரு தட்டல் முட்டல், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, வாக்குவாதம், ரோட்டில் நின்று கத்துறது இதெல்லாம் நடக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். இதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்புகள்னால் என்ன மாதிரி?
தேவையில்லாமல் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரமோஷன் ஆகி போகிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க, உங்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களோட வளர்ச்சியை விரும்பாமல், உங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டு உங்களை அப்படியே அமுக்கியே வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை மாறும். ஏன்னாக்கா அதுக்கும் மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நேரடி தொடர்பு கிடைக்கும். ஒரு தன்னிலை விளக்கம், நீங்கள் இப்படி தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால் இந்த சின்ன எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க. நல்ல நாள். நிதி நிலைமையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு கொஞ்சம் செலவினங்களை கம்மி பண்ணுங்க. அதாவது இன்னொருத்தங்களுக்காக, பெண்களுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவினங்களை கம்மி பண்ணுங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் நாள். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். குழந்தைகள் பூர்வமாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக, ஈவன் திருமணமான பெண் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து மன மகிழ்வான தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. நிதி நிலைமை நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டே. ஒரு 75% ஓவராலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே லைஃப்பில் நல்லா இருக்குது. சாப்பாடு, தூக்கம், குடும்ப நிம்மதி, நிதி, மன சந்தோஷம், உங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து நல்ல தகவல் வர்றது, இந்த மாதிரி ஓவராலாக அதிர்ஷ்டமான யோகமான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள். ஆனாலுமே இந்த வீடு இல்லாட்டினா வாகனம், இதை வந்து பராமரிப்பு செலவுகள் ஏதோ ஒன்று இன்றைக்கி வரும். அல்லது நீங்களே ஒரு பெரிய ஒர்க்காக இருந்தால் கூட ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து இப்போ தற்காலத்தில் வந்து ஒரு பெரிய செலவாக இழுத்து விட்டுக்கிற மாதிரி இருந்தால் கூட, எதிர்காலத்திற்கு உங்களுக்கு பெரிய செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு. அதனால் இந்த வீடெல்லாம் ஏதாவது மெயின்டைன் பண்ணணும், இல்லை கொஞ்சம் லைட்டாக பேட்சிங் ஒர்க்கு, அது இது இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதோ, அல்லது இன்றைக்கி வந்து அதற்கான பிளான் போட்டு முன்னேற்பாடுகளோடு ஆரம்பிங்க. தனம் நல்லா இருக்குது. இந்த வீட்டு வாகன செலவுகளுக்கு பணம் தன்னை போல் வரும், கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி 3ஆம் இடத்து சந்திரன். அதனால் மனசில் வந்து உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரும். சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு உறவு மேம்படும். நல்ல தகவல்கள் வரும். எதிர்பாராத திடீர் சந்திப்புகள் கூட நிகழும். பொது இடத்துல எதிர்பார்க்காம 2 பேரும் ஒரே இடத்துக்கே போவீங்க. அந்த மாதிரி அதர் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபினான்ஸ் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி விபத்துகள், அந்த மாதிரி வாகன பயணங்களில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் நல்ல அனுகூலத்தையும் தரும். ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் குடும்பத்தோடையோ இல்லை தனியாகவோ போயிட்டு வர்றது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்குது. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்குது. தனம் நார்மலாக இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு யோகமான நாள். 2வது வீட்டில் சந்திரன் இருக்கார், மேஷத்தில். உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கார். இந்த 2 காம்பினேஷனுமே ரொம்ப வெரி குட் காம்பினேஷன். நல்ல நிதி நிலைமை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நல்ல உணவு, ரெஸ்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நடக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய வாரி வாரி செலவு பண்ணுவீங்க. ஆகக்கூடி இன்றைக்கி நிதி நிலைமை, ஆரோக்கியம், குடும்பம்,
சமுதாயம், சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.